Hi guys, welcome to Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஷிங் மிஷினில் தண்ணி லீக் ஆகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷின் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் ட்ரெயின் அப்படிங்கிற அந்த ஒரு இது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லூஸ் ஆகிரும், ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்கும். வாஷ் பண்ணும்போதும் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். அது இன்றைக்கி எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு vlog-ஆ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வாஷில் வச்சுட்டு நான் தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்ணி வெளியே வருது. வாஷில் வச்சா தண்ணி வெளியே வரக்கூடாது. அப்போ என்னோடது ட்ரெயின்லேயே தான் இருக்குது, வாஷ் ஆகலை. வாஷ்க்கு அந்த கிளிப் மாறலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை செக் பண்ண போகிறோம் எப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த டியூப்பில் இருந்தால் லீக் ஆகி வருதுனால இப்போது நம்ம இந்த பாக்ஸை கலட்டினா தான் நம்மளுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். சுற்றி இருக்கிற 6 இதை நம்ம கழட்டிக்கலாம். வாஷிங் மிஷின் பின்னாடி குழவி வேறு கூடு வச்சுருக்கு, உடைக்க வேண்டாம். நம்மளோட வேலையை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்க்ரூ ஒன்றுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி கழட்டிக்கலாம். ஸ்க்ரூவை ஃபுல்லாக கழட்டி பத்திரமா வச்சுக்கோங்க. மறுபடியும் பாக்ஸ் மாட்டும் போது ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும், தண்ணி உள்ளே போயிடும். இந்த பின்னாடி இருக்க பாக்ஸ் மாட்டினா தான் தண்ணி நம்மளுக்குள்ளே போகாது, நனையாமல் சேஃப்டியாக இருக்கும். இப்போது நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாக்ஸை பாருங்கள், இதுதான் வாஷிங் மிஷினோட உள்ளே இருக்கிற ரோல் ஆகிறது எல்லாம், ஸ்பின்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா, இது வாஷ் பண்ணுறது, இது வாஷ் பண்ணுற தண்ணி வருது, இது ஸ்பின் ஆகுற தண்ணி, புழிஞ்சு வர தண்ணி வருது. ரெண்டுமே ஒரே கண்டெய்னரில் தான் நம்மளுக்கு விழுது. இப்போ இந்த கண்டெய்னரோட ஹூக் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா, அதை கழட்டணும். இப்போது நான் அந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, ஒரு கையில் கழட்ட முடியல. அதனால் 2 கையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் கழட்டி எடுத்துக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா கழட்டியாச்சு. இப்போ அந்த ஸ்ப்ரிங்கு, அந்த உள்ளே உட்காரக்கூடிய ஒரு ரப்பர் இது மாதிரி இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு தூரப்படுப்புற ப்ரஷ்ஷை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்ன இது விளக்குறதுக்கு, இல்லைனா இந்த மாதிரி வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறது, சிங்க் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கையில் வச்சுருக்க இந்த ரப்பரை நான் வாஷ் பண்ண போகிறேன். முதல்ல அது மேலே இருக்கிற உப்பு கரைகளெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஏதாவது ஷார்ப்பான ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் என்கிட்ட இருக்கிற டெஸ்டர் திருப்பிலி இருக்குது, அதை வச்சு நான் அதை கொஞ்சம் சுரண்டி எடுத்துகிட்டு இருக்கேன். 2 கை யூஸ் பண்ணி அதை எப்படி சுரண்டி எடுக்க முடியுமோ நம்ம அப்படி சுரண்டி எடுத்துக்கலாம். அது ரொம்ப நாளானதுனால அது பாதி தான் எனக்கு வந்தது. கொஞ்சம் தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது என்னால். நான் அதனால் முடிஞ்ச வரை நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இதை நம்ம தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இன்னுமே இருக்குது, அதையுமே நான் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி இன்னொரு டைம் வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றி நான் தேய்ச்சி வச்சதை அழுக்கெல்லாம் அந்த தண்ணியோடு சேர்ந்து போகிறதுக்காண்டி நான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் அதை க்ளீன் பண்ணி இப்போ நான் மாட்ட போகிறேன். மாட்டும்போது என்னாகும் அப்படின்னா, நல்லா டைட்டாக மாட்டிட்டு அந்த ஹூக் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கிளிப்பு திரும்பும். டக்குன்னு நம்ம வாஷ்லேருந்து ட்ரைன் பண்ணும்போது அந்த சவுண்டு வரணும், அந்த ஹூக்கு இழுக்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுக்காண்டி நல்லா மாட்டிட்டு இப்போ இந்த ஹூக்கை மேலே இருக்க கயிறோடு எப்படி மாட்டுறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் லூஸாகவும் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டைட் பண்ணி அந்த இதுக்குள்ளே மாட்டணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிளிப்பு ஏறாது, இறங்காது, அந்த தண்ணி லீக் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஹூக்கை மாட்டியாச்சு. மாட்டி ஹூக் அந்த பக்கம் டேர்ன் பண்ணி வச்சுட்டு, இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஹோலை கொண்டு இதில் விடுறது கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும்.
இப்போ நான் உங்களுக்கு மாட்டிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் மாட்டிட்டேன். இப்போ நான் ஏற்ற இறக்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த கிளிப் வந்து ஏறி இறங்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி டெமோ காட்டுறேன். நல்லா கிளிப் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இப்போ ஸ்க்ரூ மாட்டிட்டு நம்ம அடுத்த இது பார்க்கலாம். ஸ்க்ரூ மாட்ட போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா வாஷில் தான் வச்சுருக்கேன். வாஷில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வாஷ்லேருந்து ட்ரைன் பண்ணுறேன். ட்ரைன் பண்ணும்போது தண்ணி வெளியேறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நான் வாஷ் பண்ணுறதுக்கு திருப்பிக்கிறேன். மறுபடியும் வாஷ் பண்ணும்போது அந்த லாக் வந்து இறங்கிடுது. இதனால இந்த லாக் ஏற இறங்க இருக்கிறது தான் பிரச்சனையே. நம்ம இதுக்காண்டி ப்ளம்பரெல்லாம் கூப்பிட்டு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டோன்னா 3 to 500 வாங்கிடுவாங்க. அதனால் நம்மளே இதை வீட்டில் இருக்கிறத வச்சு பொருளை வச்சு போர்டை கலட்டி நம்ம எப்படி அதை செட் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட வாஷிங் மிஷின் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் அது மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் செஞ்சு பார்க்குறேன். ஏன்னா மறுபடியும் நான் அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது அது மறுபடியும் லாக் ஆகாமல் உள்ளே இறங்காமல் நின்றுச்சு அப்படின்னா மறுபடியும் நான் பாக்ஸை கழட்டிகிட்டு இருக்கணும். நான் அதை செஞ்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 ஸ்க்ரூவையும் மாட்ட போகிறேன். செக் பண்ணிவிட்டு 2 ஸ்க்ரூவையும் நல்லா மாட்டியாச்சு. இப்போ நம்ம பாக்ஸாக மாட்ட போகிறோம். இந்த பாக்ஸ் நல்லா உள்ளே போகிற மாதிரி சைட்லலாம் கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பெல்லாம் நல்லா ஃபில் பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் அடித்து மாட்டிக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்க்ரூவை அந்த இதில் போட்டுட்டு மாட்டிகிட்ருக்கேன். ஸ்க்ரூவை மாட்டியாச்சு. வாஷிங் மிஷின் நார்மலாக ரிப்பேர் ஆகுது அப்படின்னா சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும். பெரிய ப்ராப்ளம்னா வாஷிங் மிஷின் ஆனே ஓடவே செய்யாது. அதனால் சின்ன ப்ராப்ளம்காக நம்ம ப்ளம்பிங் யாரையுமே நம்ம கூப்பிட வேண்டாம், நம்மளே சரி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.